முதல் அரையாண்டில் ரூபாய் 6400 கோடியை அள்ளிய இந்திய பாக்ஸ் ஆபீஸ் வசூல். 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இந்திய திரைப்படங்களின் மொத்த பாக்ஸ் ஆபீஸ் வசூல் 6398 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இதில் 5 படங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளன. கொரோனா பொது முடக்கத்துக்கு பிறகு இந்திய திரைப்படங்களின் வசூல் கடந்த சில வருடங்களாக அதிகரித்து வருகிறது. இந்த 2026ஆம் ஆண்டு வருடத்தின் முதல் அரையாண்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்திய பாக்ஸ் ஆபீஸ் வசூல் அதிகரித்துள்ளது. ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை 6398 கோடி ரூபாய் வசூலை இந்திய சினிமா எட்டியுள்ளது. இது 2025ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்தில் வசூலித்ததை விட சுமார் 650 கோடி ரூபாய் அதிகம். கொரோனாவுக்கு பிறகு முதல் அரையாண்டில் கிடைத்துள்ள அதிகபட்ச வசூல் இது. இந்த கணக்கில் வெளிநாட்டு வசூல் விவரங்கள் சேர்க்கப்படவில்லை. இந்த வசூலுக்கு 1277 கோடி ரூபாய் வசூலுடன் இந்தி திரைப்படமான துரந்தர் 2, 379 கோடி ரூபாய் வசூலுடன் இந்தி திரைப்படமான பார்டர் 2, 255 கோடி ரூபாய் வசூலுடன் தெலுங்கு படமான மனசங்கர வர பிரசாத் காரு, 232 கோடி ரூபாய் வசூலுடன் தெலுங்கு படமான பெத்தி, 229 கோடி ரூபாய் வசூலுடன் தமிழ் படமான கருப்பு உள்ளிட்ட திரைப்படங்கள் முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன. குறிப்பாக துரந்தர் 2 இந்த ஆண்டின் மிகப்பெரிய வசூல் சாதனை படமாக அமைந்தது. முதல் அரையாண்டின் மொத்த இந்திய பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் சுமார் 20% இப்படம் மட்டுமே வழங்கியுள்ளது. அதிக வசூல் செய்த முதல் 15 படங்கள் மொத்த பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் 58% பெற்றுள்ளன. 2025ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டில் இந்த பங்கு 49% மட்டுமே இருந்தது. இந்த காலகட்டத்தில் திரையரங்குகளுக்கு வந்த பார்வையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டில் 36.2 கோடியாக இருந்த பார்வையாளர்கள் வருகை 2026ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டில் 37.8 கோடியாக உயர்ந்து 5% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நீடித்த சரிவு மற்றும் தேக்க நிலைக்கு முடிவு ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் 2022ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டில் KGF சாப்டர் 2 RRR வெளியான போது பதிவான 40 கோடி பார்வையாளர்கள் என்ற சாதனையை இன்னும் எட்டவில்லை. திரையரங்குகளுக்கு பார்வையாளர்கள் அதிக அளவில் மீண்டும் வர தொடங்கியிருப்பதும், பெரிய படங்களுடன் நடுத்தர பட்ஜெட் படங்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதும் இந்திய பாக்ஸ் ஆபீஸ் மீண்டும் ஆரோக்கியமான பாதையில் செல்ல காரணமாகி இருக்கிறது. முதல் அரையாண்டை போல இரண்டாம் பாதியிலும் இந்த வளர்ச்சி தொடரும் என்று திரையுலகினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அப்படி தொடர்ந்தால் இந்த ஆண்டின் மொத்த இந்திய பாக்ஸ் ஆபீஸ் வசூல் 15,000 கோடி ரூபாயை தாண்டும் என்கிறார்கள். அது நடந்தால் 13,395 கோடி ரூபாய் என்ற கடந்த ஆண்டின் வசூல் சாதனை முறியடிக்கப்படும். இந்த வருடத்தின் இரண்டாம் பாதியில் எதிர்பார்க்கப்படும் படங்களாக ராமாயணம் பகுதி 1, ஷாருக் கானின் கிங், யாஷின் டாக்ஸிக், பிரபாஸின் ஃபவுசி, ரஜினியின் ஜெயிலர் 2, விஜயின் ஜனநாயகன் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த படங்கள் வெற்றி பெற்றால் 2026ஆம் ஆண்டில் திரையரங்குகளில் திரைப்படங்களை பார்த்த மொத்த பார்வையாளர்களின் எண்ணிக்கை 100 கோடியை தாண்டும் என்று கூறப்படுகிறது. கரோனா காலகட்டத்துக்கு பிறகு இதுவரை எந்த ஆண்டும் அந்த இலக்கை எட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.